இன்னும் சற்று நேரம்தான். உன் மனம் பூரிப்படையும் நல்ல நேரத்தை நீ நெருங்கிவிட்டாய். நல்ல செய்தி வந்து உனக்கான வெற்றியை உன் கையிலே தரப்போகிறேன் என்ற நிலைமைக்குத்தான் நீ வரப்போகிறாய். நீ வேண்டவே வேண்டாம் என்று தவித்து கொண்டு இருப்பவர்கள் உன்னை தேடி வரத்தான் போகிறார்கள். களைப்பு சட்டென விலகி புது உற்சாகம் பிறந்தது போல் வெயில் நறுமை நிழலில்தான் தெரியும் என்று நினைத்து உன் மனதில் நடக்கும் போராட்டங்களுக்கு விடை தேட முயன்று கொண்டு இருக்கும் வேளையிலே கலங்காதே. வாழ்வின் சலிப்பு என்ற சங்கிலியால் போராடாதே. முயற்சி என்கின்ற விதையை போட்டு நம்பிக்கையோடு மனதில் நினைத்த காரியத்தை செய்தால் எண்ணியபடி நடந்து கொண்டுதான் இருக்கும். நம்பிக்கைக்கு தானே வாழ்க்கை நடந்து கொண்டு இருக்கின்றது. இந்த பக்குவம் எளிதில் வந்து உன் கனவு நினைவாக இந்த வாராகியை வணங்கிவிட்டு பார். நிச்சயம் நீ எடுத்துக்கொண்ட காரியத்தில் வெற்றியைத்தான் பெறப்போகிறாய். தீராத துன்பத்தையும் விரட்டி உன் மனதில் இருக்கின்ற கலக்கத்தையும் போக்கி நீ எடுத்து வைக்கின்ற அடிக்கு நான் தர்மத்தை கொடுப்பதற்கு வந்திருக்கின்றேன். நியாயத்தை கொடுப்பதற்காக வந்திருக்கின்றேன். நான் இருக்க உனக்கு கவலை எதற்கு? கலக்கமடைந்த மனதை தெளிவுறச் செய்து உன் வெற்றியின் பாதையை நான் அங்கு உனக்கு தருவதற்காக வந்திருக்கும் போது உனக்கு என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இங்கு கவலைப்படாமல் இருப்பவர்களை பற்றி நீ ஏன் கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றாய்? மாறாதா உன் மனம் அங்கு என்று நினைத்து கொண்டு இருக்கும் வேளையிலே உனக்காக ஒருவர் உன்னை தேடி வந்து கொண்டுதான் இருக்கின்றார். இந்த விஷயத்தில் என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்று சில பேர் உன்னை அங்கு தவிக்கவிட்டு சென்றவர்கள் எல்லோரும் இப்பொழுது உன் வெற்றியை பார்த்து உன் நிலைமையை பார்த்து பிரமிக்கத்தான் வந்திருக்கின்றார்கள். வாழ்வின் தரம் குறையும் போது ஒரு கதவு மூடினாலும் மற்றொரு கதவு திறக்கும் என்பதை நீ மறந்தும் மறுத்தும் விடாதே. என் பிள்ளையே, உன் மனதில் இருக்கின்ற வழிகளை நான் உனக்காக இங்கு நிரந்தரமாக்கி விடுவேனோ என்று எண்ணி விடாதே. நிதானத்தை எல்லாம் நடக்கிற வாழ்க்கை யாருக்குத்தான் கிடைக்கிறது என்று நினைத்து பல கனவுகளுக்கு கண்ணீர் துளியாய் வருடங்கள் பல சென்றாலும் வேதனை மட்டுமே நிலைத்து கொண்டு இருக்கின்றதே. திருப்பங்கள் வராமல் இப்படியே தான் சென்று கொண்டு இருக்கின்றது என்று உன் மனம் திசையறியாது தவிக்கின்றாய். உன் அத்தனை விஷயத்திற்கும் நான் விடையாக வந்து இது உனக்கு வேண்டியது கொடுப்பதற்குத்தான் வந்திருக்கின்றேன். ஒரு கதவு மூடிவிட்டதே விதி என்ற நிலையை இப்படித்தான் இருந்து கொண்டு இருக்கும் போது நான் என்ன செய்வேன் என்று நினைத்து கொண்டு இருக்கும் வேளையில் மற்றொரு கதவு திறக்கும் முன் கவலைகள் மாறி நீ வணங்கும் இந்த வாராகியின் மூலம் உனக்கு அரிய வாய்ப்புகளை கொண்டு வந்து தரத்தான் போகிறேன். இடரான பாதையிலும் தடையில்லாமல் சென்று இந்த வாராகியை நம்பி மட்டும் உனக்கான வெற்றியை தீர்மானித்துக்கொள். உன்னை நிராகரித்தவர்களை பற்றியும் உன்னை ஓரம் கட்டியவர்களை பற்றியும் நீ கலங்கிக் கொண்டே இருக்காதே. வாழ்வில் அடுக்கடுக்காக வரும் பல துன்பங்களும் சோகங்களும் கவலை துக்கம் மிகுந்த நேரங்களில் மலை போல் இந்த வாராகியை நம்பி உனக்கான வெற்றியை நீதான் தர வேண்டும் என்று மட்டும் மனதளவில் நினைத்து கொண்டு மாறி மாறி என்னிடம் வேண்டுதலை வைத்து கொண்டு இருக்கும்போது சிறிய சிறிய நீரோட்டங்கள் தான் நதியை உருவாக்கிறது என்பது போல இந்த சின்ன சின்ன விஷயத்தின் இந்த சின்ன சின்ன போராட்ட வாழ்வை உன் மனதை வலுவாக்கி கொண்டு இருக்கின்றது என்பதை மட்டும் நீ மனதில் நிலைநிறுத்திக்கொள். என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் என் தாய் வராகி இருக்கும்போது எனக்கு என்ன கவலை என்பதில் நீ உறுதியாக இரு. வெற்றிக்கான உன் பாதையை உன்னிடத்தில் வந்து சேர்ந்திருக்கும் போது எதற்காக பிள்ளையை மனமருந்தி கொண்டிருக்கின்றாய்? நடப்பது எதுவாக இருந்தாலும் சரி, உனக்கு என்ன வேண்டுமோ அதை என்னிடத்தில் கொடுத்துவிடு என்று தானே நான் சொல்லி இருக்கின்றேன். என்ன வேண்டுமோ என்பதை உன் மனதில் பிரார்த்தனையை வைத்து என்னிடத்தில் கொடுத்து விடு. நடப்பது எதுவாக இருந்தாலும் சரி, உன் மனதில் இருக்கின்ற வேதனைகளை எல்லாம் தள்ளி வைத்துவிட்டு உன் வெற்றியின் பாதையை இங்கு தேர்ந்தெடுப்பதற்கு இந்த வாராகி வந்திருக்கும் போது உன் முன் இருக்கும் தடைகளை பற்றியெல்லாம் கலங்கிக் கொண்டும் கவலைப்பட்டு கொண்டும் இருக்காது. வருவது வரட்டும், மற்றதை இந்த தாய் பார்த்து கொள்வாள் என்பதில் உறுதியாகவும் தெளிவாகவும் இரு. எந்த ஒன்றை பெற
வேண்டும், யார் உன்னிடத்தில் வர வேண்டும் என்று நினைத்து கொண்டு இருந்தாயோ அவரை உனக்கானவராக வந்து சேருவதற்கான நேரத்தை நீ நெருங்கிவிட்டாய். நிலையான உன் வாழ்க்கையில் இங்கு கஷ்டங்கள் மட்டும்தான் நிலையாக மாறிவிடுமோ என்று எண்ணிக்கொண்டிருக்காதே. அந்த கஷ்டத்தை போக்குவதற்கும் ஒருவர் வந்து கொண்டிருக்கின்றார் என்பதை மட்டும் உணர்ந்து கொள். என் குழந்தையே, நீ எப்பொழுதும் நான் என்னும் அகங்காரத்தை விட்டுவிட்டு உன் கருவத்தை இழந்து உன் வாழ்க்கையில் என்ன வேண்டுமோ அதை என்னிடம் நீ கையேந்தி விட்ட பிறகும் இந்த தாய் மனமுருகி வராமல் நான் இருப்பேனா? நான் கஷ்டப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றேன், நான் மட்டும்தான் கஷ்டப்பட்டு கொள்கிறேன் என்று எண்ணிக்கொள்ளாதே. இதில் நான் என்பதை மறந்துவிட்டு நல்லதோ கெட்டதோ எல்லாவற்றையும் என் தாய் பார்த்து கொள்வாள் என்பது பாரத்தை போட்டுவிட்டு நீ நிம்மதியாக இரு. என் மீது கொண்டுள்ள பொறுமையும் நிதானமும் நம்பிக்கையும் பக்தியும் ஒரு பொழுதேனும் விட்டுவிடாதே. அதற்கான பலன் விரைவில் உன்னை வந்து உன் கைகளில் கிடைக்காமல் போகாது. உனக்கான வெற்றியை நான் தருவதற்கு வந்திருக்கும் போது நீ எதற்காக மறந்தும் மறுத்து கொண்டும் இருக்கின்றாய்? நீ நினைக்கின்றாய், நாம் அனைத்து இடத்திலும் இப்படியே தான் தலை குனிந்து இருக்கின்றோமோ என்று. யார் சொன்னது? என் பிள்ளையே, எங்கே தரைக்குறைவாக நீ நடத்தப்பட்டாயோ அங்கு தவிர்க்க முடியாத பெரும் சக்தியாக உன்னை வாழ்வில் இங்கு உயர்த்துவதற்குத்தான் வந்திருக்கின்றேன். உனக்கு எது முக்கியம் என்று தெரிந்துவிட்ட பிறகும் அதை நான் தராமல் இருந்து கொண்டு இருப்பேனா? என்னை எப்பொழுதும் அன்போடு நினைத்து கொண்டு இருக்கும் என் பிள்ளையே, என்னையே கதியின்றி சரணாகதி அடைந்து கொண்டு இருக்கும் என் பிள்ளையே, நான் உனக்கு வரும் ஆபத்துக்களை அளிக்க இங்கு கண் விழித்து கொண்டே இருப்பேன். நீ என்னை கரம் குவித்து வணங்கும் நேரத்திலே உன்னை பார்க்க போராடி கொண்டிருப்பேன் என்பதை விட ஓடோடி வந்து விட்டேன். நீ கூப்பிட்ட குரலுக்கு யாரும் இல்லையே என்று எண்ணிக்கொண்டிருக்கும் போது உனக்கான சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் தருவதற்குத்தான் இந்த வாராகி நான் வந்து இருக்கின்றேன். மனதில் இருக்கின்ற விஷயத்தை எல்லாம் தாண்டி அந்த பாரத்தை என்னிடத்தில் ஒப்படைத்து விடு. உனக்கென்று ஒரு வழி அமைத்து உன் சுமைகள் அத்துணையும் இனி உனக்கு பதிலாக நான் சுமக்க தொடங்கிவிட்டேன். நீ செல்லும் வழிகளில் உனக்கு வழித்துணையாக இருந்து உன்னை வழிநடத்தி செல்வேன். இன்று மட்டுமல்ல, என்றென்றுமே உனக்கு எந்தவிதமான தீங்கியும் எவராலும் இழைக்க முடியாத அளவிற்கு இந்த வாராகி உன்னை பார்த்து கொள்வேன். நீ செய்த பிரார்த்தனைகளுக்கு மகிழ்ச்சி காத்திருக்கின்றது என்பதில் மட்டும் உறுதியாகவும் தெளிவாகவும் இரு. யார் ஒருவர் உனக்காக இங்கு காத்திருக்கப் போகிறார்கள் என்பதில் நீ இங்கு பார்க்கத்தான் போகிறாய். நடப்பது நடக்கட்டும் என்று துணிச்சலோடு நடைபோடு. சர்வமும் நான் உன்னதாக இருந்து கொண்டு இருக்கும்போது உன் மனம் குழம்பிக் கொண்டே இருக்கின்றாயே. எப்பொழுதும் சஞ்சலப்பட்டு கொண்டே இருக்காதே. நான் தான் உன் உலகம் என்று எண்ணிக்கொண்டு இருக்கும் பொழுது உன்னை ஒரு பொழுதும் நான் கைவிடப் போவதே இல்லை. என் குழந்தைக்காக நான் எதையும் செய்ய தயாராகிவிட்டேன். நீ என் பிள்ளை என்றால் உன் குடும்பத்தில் இருக்கும் அனைவரும் என் பிள்ளையாகத்தானே இருப்பார்கள். உன்னை பாதுகாக்க ஒவ்வொரு நிலையிலும் உன்னை தேடி வந்து கொண்டு இருக்கும்போது நீ இதற்காக சில விஷயத்தை நினைத்து மனதோடு அங்கு காயத்தையும் கற்பனையிலும் மலர்ந்து கொண்டு இருக்கின்றாய். உனக்கான தேடலில் நான் உன்னோடு இருந்து உனக்கான பயணத்தை கைகோர்த்து கொண்டு இருக்கும் போது இனி வெற்றி மட்டும்தான் கிடைக்கப் போகிறது என்பதில் தெளிவாக இரு. உன்னை தவிக்க விட்டு சென்றவர்கள் உன்னை தேடி வரும் நிலை வரும்போது இங்கு விலகியதும் உன்னை தேடி வரத்தான் போகிறது. எந்த ஒன்றை பெற வேண்டும் என்று நினைத்தாயோ அந்த ஒன்றிற்கான நேரத்தையும் காலத்தையும் நீ நெருங்கிவிட்டாய். உன் இலக்கை நோக்கி சென்றடையும் போது உன் முன்னாடி சென்று உன் வெற்றியை உனக்கு நான் உன்னோடு சேர்ந்து வரவேற்க தயாராகி கொண்டுதான் இருக்கின்றேன். உன் வாழ்க்கையில் அடுத்தடுத்து என்ன செய்ய போகின்றன என்று நீ என்னிடம் கேட்கின்றாய். எனக்கு புரிகிறது.
நான் உனக்கு இப்பொழுது ஒரு வாக்கை தருகிறேன். வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கி நீ பயணிக்கத்தான் போகிறாய். உன் வாழ்வை கண்டு நீயே பிரமிக்கத்தான் போகிறாய். உன் வாழ்வின் புது புது அதிசயத்தை நடத்தி வைத்து உன் வெற்றி பயணத்தை காண்பதற்கான நிலையை உருவாக்கி கொண்டு இருக்கும் போது நீ இதற்காக மனம் தளர்ந்து கொண்டு இருக்கின்றாய். யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் எப்பொழுதும் என் தாய் வராகி என்னோடு தான் இருந்து கொண்டு இருக்கின்றாள் என்பதில் உறுதியாகும் தெளிவாகும் இரு. நீ கஷ்டப்படும் போதெல்லாம் உன்னை ஆறுதல் படுத்தி கொண்டு தானே இருக்கின்றேன். அதன் பிறகு யாருமே இல்லை என்று தவிக்காதே. தவித்தவர்கள் வருவார்கள். ஓம் வராகி தாயே போற்றி.